போனது போனதுதான். அப்ப இந்த ரிஷிகுமாரனும் ரத்தக்கண்ணி பெண்குடியினரிடம் மனதுக்குள்ளே இருக்கிறார்கள். தன் மகனுக்கோ வீட்டு பொறுப்பானது வர வேண்டும் அப்படி என்று சொல்லி பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணம் முடிச்சு வச்சாச்சு. இப்ப வீட்டு பொறுப்பு வந்தாச்சு. இனி நாட்டு பொறுப்பு வரணும். ஆமா. அப்படி என்று எண்ணி இந்த ரிஷிகுமாரனும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவளும் வல்லரக்க பலகனுக்கு எப்படி பட்டம் சுட்டுகிறாள் தெரியுமா? எப்படியம்மா பட்டம் சுட்டு? வல்லரக்க அந்த காலத்துல 21 வயசுலதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இந்த காலத்துல ஒருத்தனுக்கு 19 வயசு தாண்ட விட மாட்டாங்க. பாடுபடுத்துது. தஞ்சாவூர்ல இருந்து இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப எப்படி நடக்கும்? எங்கேயோ கல்யாணம் நடந்தது. எல்லாம் செல்லால வர சொல்ல. ஆமா, செல்லுன்னு சொன்னா செல்லு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சரி, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நம்ம நல்லது எடுத்துக்கணும், நல்லா இருக்கலாம். ஆமா. சரி, அப்போ அந்த காலத்துல 21 வயசுலதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இந்த காலத்துல 19 வயசு தாண்ட விட மாட்டாங்க. ஆமா, ஒரு கல்யாணம்னு சொன்னா 9 பொருத்தம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் 9 பொருத்தம் இருக்கணும். ஆமா, எனக்கு 11 பொருத்தம் இருந்தது. பாபா அமோகமா இருக்கும் போலியே, ரொம்ப சிறப்பா இருந்தது. கடைகள் தங்குதோ? ஆமா, வீட்டம்மா கூட. சரி, நம்பியாச்சா எல்லாரும்? ஆமா. சரி, அப்ப கல்யாணம்னு சொன்னா 9 பொருத்தம் பார்க்கணும். இது வரைக்கும் என் வீட்டுக்காரியா பேர சொன்னதே கிடையாது. அப்பா கொஞ்ச நேரம் உட்காருங்க. காபி சாப்பிட போறாங்க. சரி, உடனே பார்த்தார்கள் ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவர்களும் தன் மகனுக்கோ பட்டம் சூட்டி வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த ரிஷிமுகாவண்ணனானவன் குலகுருவிடத்திலே சொல்கிறார். ஐயாவே குலகுருவே, என் மகன் அரக்கனுக்கோ இந்த பாதாள உலகத்தை பட்டம் சூட்டி வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல இந்த குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை அப்படியே இந்த சிங்காசனத்தில் அமைத்து வைத்தார். அப்படி அமர வைத்து மகனத்தை தூக்கி தலையிலே வைக்கிறார்கள். அப்படி மகனத்தை தூக்கி தலையில வைக்கும் பொழுது அந்த மகுடமானது தவறி அப்படியே கிளம்புகிறது. ஆமா, செங்கோலை கொடுத்து கையிலே கொடுக்கிறார். அந்த செங்கோலானது அப்படியே வளைகிறது. பார்த்தார் குலகுரு, யார் ரிஷிகு
ரிஷிமுகா, நான் மகுடத்தை தூக்கி கையில் வைக்கும் பொழுது இந்த மகுடமானது தவறி விளைகிறது. நான் செங்கோலை கையை கொடுக்கும் பொழுது இந்த செங்கோலானது விளைகிறது. அதனால் அவன் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் ஆதி பாதாள உலகம் பிழைக்கும். நீதி நேர்மை தவறிவிட்டாயானால் ஆமா ஆதி பாதாளமே அழிவிடுவோம்ப்பா. ஆமா அப்படி என்று சொல்லி அந்த குலகுருவானவர் ரிஷிமுகாவனிடத்திலே சொல்கிறார். உடனே பார்த்தால் இந்த ரிஷிமுகாவன் தன் மகன் அரக்கனுக்கும் பட்டை சூட்டி முடிச்சாச்சு. இனி வல்லரக்கு பாலகன் தான் நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த வல்லரக்கு பாலகனானவன் பாதாளத்தை எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? மகளமது சூட்டி அப்ப அவனுக்கும் மகனை சூட்டி ஒரு நாட்டை அவன் கையில கொடுத்தான். சும்மா இருப்பானா? சும்மா இருப்பானா? அவன் இங்கதான் சட்டம். அவனுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இருக்கும். அவன் சொல்றதுதான் வாக்கு. அவன் சொல்றதுதான் அடுத்த கேட்கணும். அப்ப இந்த வல்லரக்க பாலகனானவோ தான் தான் மன்னன் என்று ஆவணம் கொண்டு சிவசிவா என்று சொன்னவரை சிவட்டில் அடைத்தான். அரகரா என்று சொன்னவரை அளவில் எட்டி அடைத்து விட்டார். பகவான் என்று சொன்னவரை பல கொடுமையானது செய்து வருகிறார். உடனே வல்லரக்க பாலகனானவன் அந்த ஆதி பாதாள உலகத்திலே வருஷமேறி ஆண்டதினால பஞ்சமாக காணப்படுகிறது. அப்படி பருவமழை பொடியல, கோடமழை பொடியல, ஆமா அப்படி இந்த ஆதி பாதாள உலகத்திலே 12 வருடமாக பஞ்சமாக இருக்கிறது. ஒரு நாளைய தினத்திலே இந்த வல்லரக்கு பாலகனானவன் தன் அரண்மனைக்கு வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். அனுப்பினாலே போதும், உடனே காலியாகும். ஆமா ஒரு விதத்துல நல்ல அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒண்ணு. ஆமா நம்பர் இருக்கு. அப்படி இந்த வல்லரக்க பாலகனானவோ வருஷமேறி ஆண்டதினால் பாதாள உலகத்திலே பஞ்சமாக
காணப்படுகிறது. பஞ்சமாக இருக்கின்றது. அப்படி கஜானா பெட்டியை திறக்கும் பொழுது இந்த கஜானா காலியாக இருந்தது. காலியா போச்சு. பார்த்தான் வல்லரக்கு பாலகன். சரி, நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும். போடணும். நாட்டு மக்கள் வரி போட்டு சரி, நாட்டு மக்கள் எல்லாம் கறக்கணும். ஆமா, அப்படி என்று சொல்லி சரி, இந்த வல்லரக்கு பாலகனானவன் ஆமா, நாட்டு மக்களின் மீது எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா? நாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டான். ஒரு கூட கண்ணீருக்கு ஐயா கண்ணீருக்கு ஒரு கூட தீர்வை போட்டான். ஒரு கூட தீர்வை போட்டான். நாட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டான். ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணம் தீர்வை போட்டான். முருங்கைக்காய் விற்றவருக்கு 3/4 பணம் தீர்வை போட்டான். அப்படி வரிகள் போட்டு ஆண்டு வரும் பொழுது எவ்வளவுதான் ஆண்டு வந்தாலும் எவ்வளவுதான் வரிகள் போட்டாலும் அவனுக்கு அந்த வரி எல்லாம் காணவில்லை. உடனே பார்த்தான் இந்த வல்லரக்கு பாலகன். இனி 56 தேச மன்னர்களிடத்திலேயும் வரிகள் போட வேண்டும். நாட்டு மக்கள் மட்டும் கப்பப்பணம் செலுத்தினால் போதாது. அவனிகளே 56 தேச மன்னர்கள் தான் நமக்கு அரங்கரிச்சு பணம் கொடுக்கணும். அப்படி என்று சொல்லி இந்த வல்லரக்கு பாலகனானவன் மந்திரியை அழைக்கிறார். அப்படி மந்திரியை அழைக்கும் பொழுது அந்த மந்திரியை எப்படி வருகிறான் தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வார மந்திரியோ அவசர அவசரமா ஆடி நல்ல போராடத்தே அவசரமா மந்திரியை அழைக்கும் பொழுது ஓட்ட ஓட்டமா அப்படியே வருகிறார். ஆதி பாதாள மன்னா வல்லரக்கா, என்னை அழைத்த விவரம் என்ன? எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படி என்று சொல்லும் பொழுது உடனே வல்லரக்கு பாலகனானவன் சொல்கிறார், மந்திரியே, இந்த 56 தேச மன்னரிடத்திலே நீ கப்ப பணம் வாங்கிட்டு வரணும். நாட்டு வரி வாங்கிட்டு வரணும், மாட்டு வரி வாங்கிட்டு வரணும், ஈர்சா பணம் வாங்கிட்டு வரணும். ஆமா, அப்படி என்று வல்லரக்கு பாலகனானவன் அந்த மந்திரிடத்துல சொல்லும் பொழுது மந்திரியானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அரக்கனோட வந்தேரே, அரக்கனோட வந்தேரே, ஆதி நல்ல பாதாள 56 தேசம் அரக்கனோட வந்தேரே, உடனே வாரா ஐயாவே மந்தேரே, ஐயாவே மன்னர்கள் மந்திரியை வதைக்கிறாயோ என்று சொல்லி மந்திரியோ இன்ப மூட சொன்னதார் அந்த வார்த்தை
மகனுக்கு கட்டவியாடுவோம் என்று சொல்லி மந்திரியோ இன்பம் கூட சொல்லுதார் அந்த வார்த்தை காவிரியாடி அந்த வார்த்தை காவிரியாடி முன்னரெல்லாம் காவி சொல்லி அப்படி போட்டு அப்படி அரக்கனோட மந்திரியானவர் அப்படியே இந்த மன்னரிடத்திலே சொல்கிறார் ஐயா மன்னர்களே இந்த ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க பாலகனுக்கு நீங்கள் கப்ப பணம் கட்டணும் ஈர்ஷா பணம் கட்டணும் ஏவல் பணம் கட்டணும் கை கட்டி நிக்கணும் ஆமா 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 அப்படி என்று சொல்லி அந்த மந்திரியானவர் 56 தேச மன்னரிடத்திலே சொல்கிறார் உடனே பார்த்தார்கள் 56 தேச மன்னர் ஏடா அந்த வல்லரக்க பாலனுக்கு நீ கப்ப பணம் கட்டு வந்திருக்க ஈர்ஷா பணம் நீ கட்டு வந்திருக்க 12 வருஷமா பருவமழை பொழியல கோடமழை பொழியல ஆதி பாதாளமே பஞ்சத்துல இருக்கு இவனுக்கு நாங்க ஏவல் பணம் கட்டணுமா ஈர்ஷா பணம் கட்டணுமா அப்படி என்று சொல்லி இப்ப நீங்க நாட்டை விட்டு போலன்னு சொன்னா கல்லால ஒண்ணு அடிச்சு கட்டிடுவோம் அப்படி என்று சொல்லி அந்த மந்திரியை கல்லாலே அடித்து விட்டார்கள் உடனே இந்த அரக்கனோட மந்திரி இந்த அரக்கனோட மந்திரி எப்படி வருகிறார் தெரியுமா அரக்கனோட இடமதியில அவசராம வாரார அரக்கனோட மந்திரியும் அரக்கனோட இடமதியில இடமாதி அழகுடனே வாரார அழகுடனே வாரார அரக்கனோட இடமதியில அழகுடைய மந்திரியும் ஐயாவே வல்லரக்கம் மந்திரியும் வார்த்தைக்காலும் 56 தேசம் மன்னா அப்ப பானம் கட்டவில்லை ஈசோ பானம் கட்டவில்லை ஐயாவை பானம் கட்டவில்லை என்று சொல்லி மந்திரியும் அழகுடான சொல்லுதான அழகுடான சொல்லுதான அப்படி அரக்கனோட மந்திரியானவர் அந்த வல்லரக்கன் பாலகத்திலே சொல்கிறார் ஐயா மன்னா வல்லரக்கம் இந்த 56 தேச மன்னர்களும் உங்களுக்கு கப்ப பணம் கட்டவில்லை ஏவல் பணம் கட்டவில்லை ஈர்ஷா பணம் கட்டவில்லை உங்களுக்கு பயந்து நீங்கள் நடக்கவில்லை அப்படி என்று சொல்லி இந்த மந்திரியானவர் வல்லரக்கன் இடத்திலே சொல்கிறார் உடனே பார்த்தால் வல்லரக்கன் இந்த 56 தேச மன்னர் யாருமே எனக்கு கட்டலையா அப்படி என்று சொல்லும் பொழுது போய் கேட்டேன் சரி அந்த 56 தேச மன்னர்களும் மழை பொழியவில்லை மானியம் தெரிவிக்கவில்லை சரி விவசாயம் பெருகவில்லை சரி விவசாயம் பெருகுன்னு சொன்னா என் கையில ஒரு 10 ரூபாய் பணம் இருக்கும் ஆமா 10 ரூபாய் பணம் இருந்தா 5 ரூபாய் வரி பணம் தருவோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது வரி பணம் கண்டிப்பா வேணும்னு சொல்லி கேட்டேன் சரி அப்போ இல்லன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மந்திரி வந்து உங்களோட மன்னரோட பேரை சொன்னேன் சரி அரக்கனோட மந்திரின்னு சொல்லி சொன்னேன் சரி அதுக்கப்புறம் ஒரு அறுவலோட ஓலப்பாய் எடுன்னு சொல்லி சொன்னான் எம்மாடி வெட்டி புதியதுக்கு அப்படியா போட்ட சத்தத்துல நான் போட்டு ஓடியாந்துட்டேன் பாத்துக்கிடுங்க அப்படியே சொன்னாங்க நான் கொண்டு போன 21 சாக்கு தான் கிடக்கு அதுல பணம் ஒண்ணும் இல்ல பணம் இல்லையா எல்லாருமே இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்ப என்ன செய்யலாம் இந்த 56 தேச மன்னங்களும் ஒண்ணு சேர்ந்து நிக்காங்க சரி அவங்களை அழிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு என்னது இருக்கு பணம் இல்லையா நம்மகிட்ட
நம்மட யானைப்படை எங்க? யானைப்படலாம் வாடகைக்கு விட்டாச்சு. வாடகைக்கு விட்டாச்சா? ஆமா. நம்மட இருக்க குதிரைப்படை கையா சாஞ்சி போய் கிடக்கோ. நம்மட ஒட்டகப்படை எங்க? சரி, நம்மட என்ன படம் இருக்கு? பாட்டு படம் தான் இருக்கும். 2 படம் இருக்கு. என்ன படம்? ஒண்ணு வீட்டுல மூட்டை படம் இருக்கு. சரி, இன்னொரு சொறி படம் இருக்கு. ஒரு சாப்பாடு படம் இருக்கு. நம்ம போர்னு சொல்லி சத்தம் போட்டா அவங்க சோறுன்னு சத்தம் போடுவாங்க. அப்ப இத வச்சு நம்ம என்ன செய்ய? இந்த படையை வச்சு நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஆமா. இந்த 56 தேச மன்னர்களை அழிப்பதற்கு அப்ப என்னதான் வழி இருக்கு மந்திரியாரே? அப்படி என்று மந்திரிடத்துல கேட்கும் பொழுது உடனே மந்திரியானவர் சொல்கிறார், ஐயா வல்லரக்கம், இந்த 56 தேச மன்னர்களை அழிக்கணும்னு சொன்னா என்ன வழி இருக்கு? நீங்கள் ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து உங்கள் ஆள்காட்டி விரலாக ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி தான் அறிய உங்கள் சிரசை சுற்றி நீங்கள் எதை நீட்டினாலும் எரிக்கக்கூடிய வரத்தை வாங்க வேண்டும். ஆமா. அப்படி என்று சொல்லி அந்த மந்திரியானவன் வல்லரக்கடத்தை சொல்கிறார். உடனே பார்த்தான் வல்லரக்கன், அப்ப ஆண்டவனை நினைக்கணும், நம்ம அருந்தவசி செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்த வல்லரக்க பாலகன் எப்படி வருகிறான் தெரியுமா? அங்கே வல்லரக்க பாலன் மன்னன் போலே இருந்தவன், பருவ போலே காஞ்சனன், அர்ஷமோலே இருந்தவன், ஆண்டி போலே வெள்ளவன், வனமல வங்கடன் வனமல அதாவது ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். என்ன ஆசை தெரியுமா? அதாவது ஒரு மனிதனாகப்பட்டதுக்கு 3 ஆசை உண்டு. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. மண்ணாசைன்னு சொன்னா இடம் பொருளுக்கு. பொன்னாசைன்னு சொன்னா அதான் நகை. பொம்பளையாளுக்கு எவ்வளவு நகை போட்டாலும் சரி காணவே செய்யாது. ஆமா, கூட ஒரு செயின் வாங்கிடுவோமா? தெரியாதுல. ஆமா, அதுதான்